Hi guys, நான் விதுரன் and hello viewers. தான நின்றேத்துவ நூடுரு நந்தியை நாண நின்றார் அலர்போல் ஒழுக்கு மேனியன் வான நின்றார் மதிபோல் வள்ளுவன் தூண நின்றார் அன்றே துயிர்கின்ற வாரே. இதுதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய திருமந்திர பாடல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, தான நின்றேத்துவ நூடுரு நந்தியை, அதாவது நானே என்னைக்கும் நின்று நானே எப்பயுமே தொடர்ந்து போற்றக்கூடிய ஒருவர், எப்போ பார்த்தாலும் நான் போட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒருவர் யாரு அப்படின்னா சிவன் இல்லையா. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பயுமே தொடர்ச்சியா நான் போட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சிவபெருமான். அவர் எப்படி இருக்காருன்னா சூரியனை போல ஒளிமிக்க ஒருவர், அதே சமயம் நிலா போல அமைதியான ஒரு அமைதியான ஒரு நிலையை கொண்ட வள்ளுவர் அப்படின்னு சொல்றாரு. சூரியனை போல ஒளிமிக்க ஒருவர், அதே சமயம் நிலா போல அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு வள்ளுவர். அப்படி இருக்க ஒருவர் தான் தூண் போல நின்று இந்த பிரபஞ்சம் முழுக்க பல உயிர்கள் தோன்றதுக்கு காரணமாகவும் ஆதாரமாகவும் இருக்குகின்ற ஒருவர். அவரை நான் எப்பயுமே போற்றி பாடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ அந்த பாடல நம்ம ஆல்ரெடி பாடிக்காங்க பாரு. இப்போ நான் சொன்ன பொருளை புரியுதான்னு பாருங்க. தான நின்று ஏத்துவ நூடுரு நந்தியை, ஏத்துறது அப்படின்னா புகழ்றதுன்னு அர்த்தம். நான நின்றார் அலர்போல் ஒழுக்கு மேனியன், அதாவது அனல் அப்படின்னா சூரியனை போல அந்த அனல் போல இருக்கக்கூடிய ஒரு மேனி கொண்டவர். வான நின்றார் மதிப்போல் வள்ளுவன், அந்த வானத்துல இருக்க நிலா மாதிரி அமைதியா இருக்கக்கூடிய ஒரு வடிவை கொண்ட வள்ளுவன். தூண நின்றார் அங்கே துயிர்கின்ற வாரே, ஒரு தூண் போல நின்று பல உயிர்கள் தோன்றதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய பொருள். இதை நான் எப்படி நியூரோ சயின்ஸ்ல பாக்குறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ without wasting further time, let's get started. என்னன்னா, இந்த பாடலுடைய பொருளா நான் பாக்குறது எப்பயுமே நான் சிவபெருமானை தான் போற்றி பாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். இதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் ரிசோனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு பேர். அப்படின்னா என்ன பிரெயின்ல அப்படின்னா, ஒரு விஷயத்த தொடர்ச்சியா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சயின்டிஸ்ட் எடுத்துக்காங்க. நமக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட்டுங்கிறவங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் சயின்டிஸ்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபீல்டில் அவங்க அறிவு மிகுந்தவங்களா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்டாக நான் யாரை எடுத்துக்கிறேன்னா ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதில் அவர் நாலேஜ் அதிகம் அப்படின்னா ஸ்பேஸ், காஸ்மாலஜி, இந்த பிரபஞ்சமுடைய இந்த தோற்றங்கள் எப்படி இருக்கும், அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிவு அப்படிங்கிற அந்த ஒரு இயற்பியல்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ்ல அவர் எக்ஸ்பர்ட். அவர் தாட் எல்லாம் பிசிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சின்ன குழந்தையில அவர் ஒரு கையில காம்பஸ் வச்சிருப்பாரு. அந்த காம்பஸ் அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவங்க அப்பா கொடுத்துருப்பாங்க. அந்த காம்பஸ் ஒரு சைடு பார்த்து திரும்பி நிற்கும், அதாவது வடதுருவத்தை பார்த்து திரும்பி நிற்கும். இவருக்கு என்ன அப்ப குழந்தையில இருந்தே ஆசை அப்படின்னா, அந்த காலத்துல போன்லாம் கிடையாது இல்லை. அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, ஏன் அது அந்த பக்கம் பார்த்து திரும்பி நிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் ஆரம்பிச்ச ஒருவர் தான் பிரபஞ்சம் வரைக்கும் போய் அந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நிறைய அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இன்ன வரைக்கும் அதிகமா சயின்ஸ்ல போற்றக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறாரு, பிசிக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா செய்யறோம் அப்படின்னா அதுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகும். அதுல மேலும் 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 ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிப்போம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை நான் 3000 திருமந்திர பாடல், இப்ப நான் பாத்தீங்கன்னா 50 திருமந்திர பாடல் என் மைண்ட்ல இருக்கு. அந்த திருமந்திர பாடலுடைய பொருள் மைண்ட்ல இருக்கு. அதோட நியூரோ சயின்டிக் எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தெரியும். ஸோ இப்படி பல விஷயங்கள் நான் கற்று வச்சிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் புரிஞ்சிருக்கிறதுனால நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த சொல்றேன். நான் அடிக்கடி முன்னாடி சாதாரணமா தான் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு தான் கிடப்பேன். நாளைக்கு என்ன பண்ணலாம், நேற்று இப்படி நடந்துருச்சு, அன்னைக்கு இப்படின்னு சொல்லிட்டாங்களே, நம்ம இப்படி போய் சாதிச்சு காட்டணும், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே தான் இருப்போம். தூங்கி எதிர்ச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாரும் மாதிரி தான் இல்லையா, எல்லாருக்கும் அதுதானே நடக்கும். ஆனா இப்போ ஒரு சமீப காலமா நான் சிந்திச்சு பார்த்ததில்ல சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, எது சுத்தி மட்டும் என் எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, என் கடந்த கால நடந்த விஷயங்கள், எதிர்காலத்துல நடக்கிற விஷயங்கள், இதுக்குள்ள மட்டும் தான் நான் சுத்திக்கிட்டே இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்லையே நம்ம ஏன் அதில் சுத்திட்டு இருக்கோம், நம்ம இப்போ ஏதாவது செயல்பட்டாதானே நல்லது, நம்ம எதிர்காலத்தை நம்ம நினைச்ச மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன். அப்போ நான் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஆராய்ச்சி பண்ணணும் சுத்த ஆரம்பிச்சு, ஆராய்ச்சி பண்றதுக்கு திருமந்திரம் எடுத்து அது நியூரோ சயின்ஸ்ல நான் தெரிஞ்ச விஷயங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருமந்திரம் அப்படிங்கிற இந்த விஷயம் மறந்துடக்கூடாது, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இது வரைக்கும் யாருமே இப்படி நியூரோ சயின்ஸோட ரிலேட் பண்ணது கிடையாது. நான் அதை ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தப்ப, இது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கொருக்கா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 தடவையாவது
இப்போ ஒரு 50 பாடல் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அந்த 50 பாடலையும் வந்து மைண்டுக்குள்ளே சொல்லி பார்ப்பேன் சும்மா இருக்கிறப்பெல்லாம். ஏன்னா அப்ப நான் அப்படி சொல்லி பார்க்குறப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வரிகள்ல தான் என் கவனம் வருதே தவிர நாளைக்கு என்ன பண்ண போறேன், நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வர மாட்டேங்குது. அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம ஒரே விஷயத்துல கவனமா இருந்து வருது. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. இது வந்து பாட்டு மைண்ட்ல அப்படின்னு நினைச்சு பார்க்கறது ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அந்த 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 10-15 தடவை பண்றேன், கேப்பட்டு அப்பப்ப. அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து அந்த அது முடிஞ்ச அந்த பாட்டை நான் மைண்ட்ல ஃபுல்லா நினைச்சதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது, ஒரு காம்னஸ் கிடைக்குது. ஸோ அப்போ இதோடைய வேல்யூ பாருங்களேன். அடுத்து இது இன்னும் நான் அதிகமா ஒவ்வொரு பாடலா மைண்ட்ல ஏத்த 50, 51, 52 அடுத்தடுத்து போக இது ஒரு 3000 வரப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிரெயினோட கெப்பாசிட்டி ஒரு நாளே என்னால வந்து அமைதியா இருக்க முடியும். என்னால வந்து ஒரு மன எண்ணங்கள் அமைதிக்கு ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இதுதான் திருமூலர் சொல்றாரு. அவர் பத்தியே போட்டுட்டு பாடுங்க, உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும், அந்த ஒரு கவனம் கிடைக்கும் அப்படிங்கிறத திருமூலர் சொல்றதா நான் இந்த சயின்ஸ் பார்வையில புரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் நம்ம பிரெயின்குள்ள இருக்கக்கூடிய என்ட்ரைன்மெண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் தான். என்னன்னா இப்போ வந்து ஒரே சவுண்ட் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் அப்படிங்கிற மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ச்சியா ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த மந்திரத்திலையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த குரல்லையும் உங்க கவனம் இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த சவுண்டுக்கே உங்க கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நேரத்துல அதுக்கேற்ற மாதிரியே அது எந்த அலையில வந்து வருதோ, இப்போ எல்லா சவுண்டுமே அலைகள்னு சொல்லுவாங்க. கடல் அலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி சயின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு சவுண்ட் வருது அப்படின்னா அது காரணம் அலைகள்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு வைப்ரேஷன்ஸ். இப்ப சூரியன் வெளிச்சமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரு வகையான வைப்ரேஷன் தான். இதுலயும் நீங்க நல்லா கவனிச்சு நம்ம ரொம்ப மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு ரொம்ப டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே அலைகள் வந்து இப்படிதான் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அப்படிங்கிற விஷயத்தினாலதான் பிரெயின் இயங்கிட்டு இருக்குது. அப்படி கரண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அலைகள் இருக்கும். அது வந்து இயற்பியலுடைய ஒரு விதிதான். அந்த மாதிரி நம்ம பிரெயின்குள்ள அலைகள் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி கவனம் கொடுக்குறேன் அப்படின்னா என் பிரெயின்குள்ள தீட்டா காமா அப்படிங்கிற விஷயம் வந்து அலைகளா வர ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணும்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த அலைகள் எப்படி இருக்கோ, அது எந்த சைஸ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் தன்னை தானே மாத்திக்கும். வெளியிலேருந்து வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இது அதை தானே வடிவமைச்சு அதோட லிங்க் ஆகிறப்ப நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது, அது ரீஜெனரேட் ஆகிக்கும், தன்னை தானே புதுப்பிச்சுக்கும். தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணி விட்டுடும், கவனத்தை கொடுக்கும். அதீத நேரம் நம்மளால கவனமா சிந்திக்கக்கூடிய திறன் அது நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து பிரெயின்குள்ள இருக்கக்கூடிய சயின்டிபிக் விஷயம். அது வெளியில கேட்கக்கூடிய சவுண்டுகளை பொறுத்து. நீங்க இந்த ஓம் மந்திரத்தை காதுல ஹெட்ஃபோன் வச்சோட கேட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்துல உங்க கவனம் அங்கதான் போகும், வேற எங்கேயும் போகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் திருமூலர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அவரை பற்றி போற்றி பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து நான் என்ன இதுல இருந்து பாக்குறேன் அப்படின்னா, சூரியனை போல ஒளிமிக்கவர்ங்கிற ஒரு வார்த்தை இங்க இருக்குல்ல, சூரியனை போல ஒளிமிக்க ஒருவர். இது வந்து என்ன சொல்ல போனா, நான நின்று ஏத்துவ நூடுரு நந்தியை தான நின்று ஏத்துவ நூடுரு நந்தியை நான நின்றார் அன்று அலர் போல் ஒழுக்கு மேனியன் வான நின்றார் அன்று மதிப்போல் வள்ளுவன். இது என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் நிலா அப்படிங்கிறது சூரியனுடைய பிரகாசத்தினால நமக்கு தெரியக்கூடிய விஷயம். ஏன்னா நிலாவால வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, சூரியனுடைய ஒளி நிலால படுறதுனால நம்மளால நிலாவை பார்க்க முடியுது இல்லையா. இதை நான் வந்து எப்படி பிரெயின் சயின்ஸோட பாக்குறேன் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆள் மனம், அதாவது நம்ம சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள நம்ம தெரியாத, நம்ம இன்னும் இதெல்லாம் இருக்குதா, நம்ம இதெல்லாம் பார்த்த இந்த விஷயங்கள்லாம் இன்னும் என் மைண்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி மாதிரி ஆள் மனம்னு சொல்லுவாங்க. ஆள் மனதுக்கும் இப்போ நான் வந்து விழிச்சிருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து சுருங்கி நம்ம வந்து எப்போ டேரக்டா அந்த சப்கான்சியஸ் மைண்டோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். இப்போ நான் முடிச்சிருக்க இந்த நேரத்துலையும் என் சப்கான்சியஸ் மைண்டோட நான் ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்திலே அமைதியானவன் நான் ஒருத்தன் மட்டும்தான். இந்த உலகத்திலே திருமூலர் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்க ஒரு ஆள் நான் தான். ஆனா நான் கிடையாது. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்த ரெண்டுத்துக்கு கேப்பை நம்ம குறைக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, சூரியன் சந்திரனை வந்து நான் எப்படி ரிலேட் பண்ணேன்னா, சூரியன்கிறது சப்கான்சியஸ் மைண்ட் மாதிரி. இதோடைய பிரதிபலிப்பு தான் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பதிஞ்சு வச்சிருக்க சில விஷயங்கள் எண்ணங்களா மாறிதான் நம்மளுக்கு எண்ணங்கள் புதுசா கொடுக்குது. நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இந்த சேல்ஸ் செஞ்சா இது எப்படி முடியும், இல்லை நேற்று இப்படி நடந்ததே அது காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா அது காரணம் இந்த சூரியன் தான், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் தான். அதோடைய பிரதிபலிப்பு தான் நிலா. என்னது நிலாங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள். ஸோ இதை தான் அவர் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, என் ப்ராசஸை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்னது, அதாவது என்னுடைய
தாட்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது. எனக்கு எண்ணங்களா வருது, என் எண்ணங்களை நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது. என் சப்கான்ஷியஸ் மைண்டை என் பவருக்குள்ள கொண்டு வர நினைக்கணும். ஏன்னா மூலாதாரம் அதுதான். அதை என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாதான் எண்ணங்கள் என்னால் அமைதியாக்க முடியும். அது எப்படிங்க நான் என்னத்தை அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என் கண்ட்ரோல் கொண்டு வருது? அதுக்கும் எனக்கு தான் ஏனியோ சிட்டாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா முடியும். என் கண்ணுக்கு தென்பட்ட ஒரு வழி என்னன்னா திருமந்திர பாடல் தான். நான் இது பண்றதுனால சொல்றேன். எல்லா பாடலையும் நீங்க மைண்ட்ல ஏற்றி பாருங்க. அது உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷனா ஸ்டோர் ஆகிறப்போ அது சம்பந்தமா திங்கிங்னா என்னது? சிவனை பத்தி தான் யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த சிவனை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறப்போ, சிவனுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறப்போ, அதை தாண்டி வேற எதுவும் இல்லைங்கன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்க எண்ணங்கள் அதை தாண்டி வேற எங்கேயும் பரவாது. நான் சயின்டிஃபிக்கா எப்படி யோசிக்கிறேன்னா, என் பிரெயின் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது, ஸ்டோரேஜ் பவர் டிக்ரீஸ் ஆகுது நான் பாக்குறேன். பட் ஆன்மீக ரீதியா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க சிவனை அப்படிங்கிற விஷயம் கற்பனை பண்ணிட்டு இந்த பாடல பாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நான் எப்படி என் மெமரி ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆகும். பட் உங்க நம்பிக்கை அதை எப்படி மாற்றும் அப்படின்னா, நீங்க கடவுளை உணர்ற மாதிரி உங்களுக்கு மாற்ற ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கலாம். ஏன்னா நம்ம பிரெயின் நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டாலே அதோடைய ஐடியா கொடுக்கும், இந்த செயல் இப்படி செய் அப்படின்னு. இது சக்சஸ் ஆகணும்னா இப்படி செய் அப்படின்னு சொல்லும். நீங்க அதை செய்வீங்க, சக்சஸ் ஆவீங்க. அவ்வளவுதானே தவிர என் பார்வை அதுதான். நீங்க ஒரு விஷயத்த ப்ராப்பரா யோசிக்கணும்னா நீங்க மாதிரி தெளிவா இருக்கணும். நீங்க போய் கடவுளை நினைச்சு தெளிவானாலும் சரி, இல்லை என்னைய மாதிரி நீங்க டைரக்டா சயின்டிஃபிக்கா ஏதாவது பண்ணாலும் சரி. பட் இதுதான் நான் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த சில விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த பாடல ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.